பேசுகிற வார்த்தையிலேயே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு காணக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா அது வந்து துலாம் ராசி நீங்கள் தாங்க. எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலையுமே நல்லா நீதி நேர்மைக்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அமைதியாக ஆரம்பித்து அசத்தலாம் முடிய போகுது. ஏன்னா தை அமாவாசை பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். யாரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு செய்தி வரும். அது எப்படிப்பட்ட செய்தி அப்படிங்கிறதையும் முழுமையாக நாம் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். வாங்க தொடர்ந்து நாம் இப்போ பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்யுங்க. சிறப்பான உயர்வை பெறுவீங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை வந்து சேரும். உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், நீங்கள் வீட்டிலேருந்து எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வுக்கு இதுவுமே ஒரு நல்ல வழியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்த தை அமாவாசை இந்த உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசிகளை பெறக்கூடிய ஒரு அமாவாசை. எல்லா மாதமும் தான் அமாவாசை வருது. அதில் ஏன் தை அமாவாசை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா, புரட்டாசி மாத அமாவாசையில் நம்மளோட பித்ருக்கள் வந்து பூலோகம் வருவாங்க. அவங்க திரும்ப வந்து தை அமாவாசையில் தான் போவாங்க. அது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பூஜை, நம்ம கொடுக்குற தானம், இதனால் நமக்கு நல்ல ஆசையை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமாவாசை தான் இந்த தை அமாவாசை. பித்ரு தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான புனித நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் நம்ம செய்கிற தர்ப்பணம், தானம், இது எல்லாமே முன்னோர்களுக்கு அவங்களோட முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 7 தலைமுறைகளையும் போக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை இந்த தை அமாவாசை. இந்த துலாம் ராசி அன்பர்கள் தவறாமல் ஜனவரி 18ஆம் தேதி இந்த தை அமாவாசை ஏற்படுது. அன்றைய தினம் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுப்பதால் பாருங்கள், முன்னோர்கள் சாபம் பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கி நன்மைகளை பெற முடியும். கடந்த காலத்தில் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு ஜாதகத்தில் கூட பாருங்கள் பித்ரு தோஷம் இருக்குது, முன்னோர்கள் பாவம் இருக்குது, அதனால தான் இந்த நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லோருமே இந்த தை அமாவாசையை தவற விடாமல் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நல்லாசி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அதனால தான் இந்த அமாவாசையை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த நாளில் செய்கிற தானம், பூஜை, தர்ப்பணம் இதுக்கு ரொம்பவுமே ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். வாழ்க்கையில் அமைதியும் செல்வத்தையுமே இந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் உத்தராயண புண்ணிய காலம் இந்த தை அமாவாசை அதிக பலனை கொடுக்கும். அதுவும் தர்ப்பணம் செஞ்சு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்வதால் இரட்டிப்பு பலனையுமே பெற முடியும். அன்றைய நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, கடல், ஆறு, புண்ணிய நதிகளில் நீராடுறது ரொம்பவும் நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுங்க. படையல் வைத்து தான தர்மம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. பித்ருக்களின் ஆசையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த நாளில் தவறாமல் இந்த விஷயத்தை துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யுங்க. பல வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த துலாம் ராசி அப்படின்னு பார்த்தாலே பாருங்கள், நேர்மை, சமநிலை, கலைகளில் நல்ல ஒரு ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட பேச்சால் எல்லா விஷயத்துலையுமே சாதிக்கக்கூடிய இயல்பு இருக்கும். அழகுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதியாக இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பெரும்பாலும் இந்த நடந்து முடிஞ்ச துக்கத்தை நினச்சிலாம் கவலைப்பட மாட்டீங்க. வரக்கூடிய நாளில் சந்தோஷமான நாட்களை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு கவனமாக செயல்படக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. எதையுமே யோசித்து செய்வீங்க. சிறந்த நீதிமான்களாக விலகக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் எல்லோருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக பழகுவீங்க. இனிமையான பேச்சின் காரணமாக உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெருசாக இருக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்ப்பீங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியவங்க, ஒவ்வொரு நேரத்தையுமே அதுக்கு மதிப்பு கொடுத்து உணர்ந்து வாழக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே இதில் பாருங்கள், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது.
கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்களும் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், எல்லோருக்கிட்டையுமே சரிசமமாக நடந்துப்பீங்க. இந்த ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது இயல்பிலேயே. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சிக்கனத்தை கடைபிடிச்சா ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள். செலவு விஷயத்தில் பொதுவாக நீங்கள் கவனம் செலுத்தினா நல்லது. அதிக விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் தவிர்க்க பாருங்கள். யாராவது சண்டை போட்டுட்டு இருந்தா கூட அவங்களாம் தீர்வு கேட்காம நீங்கள் சொல்லாதீங்க. இதை கவனமாக வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீணாக வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு பாருங்கள், சுக்கிரன் அமைப்பு நல்லா இருக்கிறதுனால இதுவரைக்கும் கடந்து வந்த கஷ்டம் உங்களை விட்டு விலகி சுகமான ஒரு யோகம் பிறக்கும். எப்பொழுது பண வரத்தும் நல்லாயிருக்கும். இந்த எதிர்ப்புலாம் உங்களை விட்டு நீங்கிடும். உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தவங்க கூட அவங்களோட தப்பை உணர்ந்து வந்து பேசுவாங்க. பகை பாராட்டினவங்க பகையை மறந்து உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டுவாங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை ஏன் தீரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய யோகம் பிறக்குது. எதையுமே சிறப்பாக செஞ்சு சாதனை புரியக்கூடிய மாதம் உங்களுக்கு. ஏன்னா நல்ல ஒரு தைரியம், சாமர்த்தியம் இது எல்லாமே அதிகரிக்குது. உங்களுடைய வாக்கு வன்மையால் காரியங்கள் அனுகூலமான பயனை கொடுக்கும். அதே போல் கொஞ்சம் வேலையுமே அதிகமாக இருக்கும். அதனால் நேரம் தவறி உணவு வேண்ட வேண்டிய சூழல் உருவாகும். வாகனம், வீடு இதுக்காக கொஞ்சம் செலவு வரும். அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். தலையிடுவதை செய்யாதீங்க. தொழில் வியாபாரம் இது ரெண்டையுமே பார்த்தா நீங்கள் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லைனாலும் லாபம் குறையாது, சீராக இருக்கும். புதிய ஆர்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரும். நீங்கள் உங்கள் பங்குதாரர்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி செய்ய பாருங்கள். அவங்கக்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா பங்குதாரர்களால் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு இப்போ உண்டாகும். அதனால தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், கொஞ்சம் தடங்கள் ஏற்படலாம். கூடுதல் உழைப்பு போட்டால் நல்லது. கூடுதல் உழைப்பு நல்ல உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். தடை தாமதம் வந்தாலுமே அதை உடைத்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால பெருசாக வருத்தப்பட தேவையில்லை. இந்த மாதம் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே நீங்கள் பாருங்கள், உள்ள கஷ்டம் இருக்கட்டும் துன்பம் இருக்கட்டும் அந்த குடும்பத்தில் வெளிக்காட்டாமல் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்குது. பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு காரிய வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. மற்றவங்க விவகாரத்தில் நீங்களுமே தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் சிறப்பாக விளங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சுக்கிரன் சாதகம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. புதிய ஆர்டர்கள் தொழில் வியாபாரத்தில் உருவாகும். முக்கிய நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை இப்போ அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையோடு செஞ்சு பாராட்டும் பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்வாங்க. எந்த தடை வந்தாலுமே அதை தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வியில் கவனமாக செயல்பட்டால் நல்லது. கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படித்தா வெற்றியை நீங்கள் பெறலாம். சித்திரை 3-4 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனை தீரும். பண வரத்து நல்லாயிருக்கும். எதையுமே நிர்ணயம் செய்யும் திறன் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தும். பண வரத்து நல்லாயிருக்கு. மற்றவங்களுக்காக உதவி செய்யும் பொழுது வீண் பழிசொல் வராமல் பார்த்துக்கோங்க. கவனமாக செயல்படுங்க. நன்மை அதிகரிக்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுகிறதும் நல்லது. உங்கள் பிள்ளைங்கிட்ட அன்பு பாராட்டுங்க. பிரச்சனைகளை தீர்க்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அனுகூலம் இருந்தால் உங்கள் வீட்டில் பாருங்கள் இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விசாகம் 1-2-3 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் பரம்பரை சொத்திலிருந்து வந்த பிரச்சனை மறையும். அதே போல் பெண் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படணும். தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் உருவாகலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இழுபறியான நிலை வரலாம். பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் பண வாய்ப்பு நல்லா இருக்கிறதுனால பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செலவு செய்யும் பொழுது தேவை அறிந்து செலவு செய்யணும். ஆடம்பர செலவை குறைச்சிட்டு அத்தியாவசிய செலவு செய்ய பாருங்கள்.
எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பெறலாம். இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் வரக்கூடிய தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக இதை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற அன்னையின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.